எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன டைம் ஆகுது? 9 மணியா? என்ன மணி 9 ஆகுது? அனிதா என்னை எழுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கா? டைம் ஆகுதுல்ல. என்ன ஏதோ மெசேஜ்? என்ன ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாளா? அஸ்வின் வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. என்னை எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுக்கு இவளுக்கு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா இவன் மனசுல? நைட்டு தூங்குனாலா இல்லையா அதுவும் தெரியல. நேத்து நைட் அவ்வளோ தூரம் உன்னை சமாதானப்படுத்தினல்லடி, அப்ப கூட இப்படி பிஹேவ் பண்ணா எப்படி அனிதா? இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு நீ காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அது போதாதா உனக்கு? யார் என்ன சொன்னா உனக்கு என்ன? மத்தவங்கள பத்தி யோசிக்கிறா, ஆனா நான் சொல்றத காதுல வாங்குறது இல்ல. இவளுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. டைம் வேற ஆகுது, 10 மணிக்கு ஒரு மீட்டிங் வேற இருக்கு. சரி, இப்பயாச்சும் குளிச்சுட்டு கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். ரொம்ப ஓவரா தான் அனிதா பண்ணிட்டு இருக்க. இரு, ஆபீஸ்க்கு தானே வரேன், வந்து வச்சுக்கிறேன். என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, ஒரே சிரிப்பா இருக்கு. அது ஒன்றும் இல்லை ஷாலினி, அனுக்கு என்ன வேலை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டே வந்தேன். அது மட்டும் இல்லை, நாம் ஆசைப்பட்ட மாதிரி அந்த நித்யாவும் இந்த வீட்டில் தான் இருக்கா, கவனிச்சியா? ஸோ நாம் ஆசைப்பட்ட வேலையை செஞ்சிடலாமா? அம்மா, வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. சுத்தி முத்தி பாருடி, இங்க யாருமே இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விட்டா நம்மளால இதை செய்யவே முடியாது. இந்த அனிதாவை நோட் பண்ணியா? 2 நாளா ஏதோ வேலை வேலைன்னு சொல்லிட்டு பிஸியாவே இருக்கா. அதனால வீட்டு வேலை எதுவுமே செஞ்சிருக்க மாட்டா. இதை சாக்கா வச்சு இவளுங்க 2 பேர் மனசுலயும் கொஞ்சமா நஞ்சு கலந்தோம்னு வையேன், அவளுங்க யோசிச்சு பாப்பாங்கடி. கொஞ்சமாச்சும் இரு, அதை சுத்தி முத்தி யாரும் இல்லைல்ல, நாம யாராச்சும் வந்தா சொல்லி சமாளிக்கவா நமக்கு தெரியாது? அப்ப பாத்துக்கலாம். ஆமாம்மா, இதுதான் கரெக்டான சமயம். எனக்கு தேவை இந்த குடும்பமும் பிரியணும். அதே சமயம் அந்த கார்த்திக் சந்தோஷமா இருக்கவே கூடாதுமா. நான் கொடுத்துட்டு போன வழியை அவன் ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது. இப்போ அவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறான்னு வெயி, அந்த பொண்டாட்டியும் அவனுக்கு அதே வழியை கொடுத்தா அவனால் தாங்கிக்க முடியுமா? அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். நீ கவலையே படாத ஷாலினி. குடும்பத்தை பிரிச்சிட்டோம்னா அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நீ கவலையே படாத. முதல்ல இங்கே யாரும் இல்லடி, இந்த அணு கிட்ட வேலையை ஆரம்பிக்கலாமா? சரிம்மா, கூப்பிடவல. அனு, ஏ அனு. என்னம்மா, கூப்பிட்டீங்களா? என்ன அனு, மணி என்னன்னு தெரியுமா? 9 மணி ஆகுதுமா. என்னாச்சு? 9 மணி ஆகுதுன்னு தெரியுதுல்ல, நாங்கள் 2 பேரும் காஃபி குடிக்க வெளியே வரல. அப்படி இருக்கப்ப எங்கள் ரூமுக்கு காஃபி கொண்டு வரணும்னு கூடவா உனக்கு தெரியாது? என்னம்மா புதுசாக கேட்குறீங்க? எப்பவும் யாருக்கும் ரூமுக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்து பழக்கம் இல்லைல்ல. அவங்களுக்கு வேணும்னா அவங்க வெளியே வந்து கேட்டாதாம்மா கிடைக்கும். உங்கள் ரூம்க்கெல்லாம் கொண்டு வந்து தர முடியாது. ஓ, எங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து தர முடியாது. ஆனால் நீங்கள் 3 பேரும் உங்கள் புருஷங்களுக்கு மட்டும் ரூம்லேயே கொண்டு போய் தருவீங்களோ? அம்மா, அவர் என் புருஷன், என்கிட்ட கேட்குறாரு, நான் ரூமுக்கு கொண்டு போய் தரேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னானோ பேச்செல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கு. வேற ஒன்றும் இல்லைம்மா, அவளுக்கு துளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், அதான். இந்த அனு எங்க போனா? காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்ல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்போ உங்களுக்கு என்னம்மா வேணும்? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு வேலை இருக்கு. வர வர நீ பண்றது எதுவும் சரியில்லானோ. இங்க பாரு, எங்களுக்கு இனிமேல் ரூமுக்கு தான் காஃபி கொண்டு வந்து கொடுக்குற. சரி, என்ன சமைச்ச காலையில? அம்மா, காலையிலக்கு இட்லி வச்சு சட்னி சாம்பார் செஞ்சுருக்கேன். ஹாட் பாக்ஸில் இருக்கு, நீங்கள் போய் போட்டு சாப்பிடுங்க. என்னது, இட்லியா? எப்போ பார்த்தாலும் ரொட்டீனா இதே சாப்பிட்றீங்களே, உங்களுக்குலாம் போர் அடிக்காதா? எனக்கு அதெல்லாம் வேண்டாமா. அம்மா, எனக்கு பாஸ்தா வேணும், பாஸ்தா செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அனு கிட்ட வேலை வாங்கிட்டு இருப்பா இவ்ள? அதான் என் பொண்ணு சொல்றாள, போய் அவளுக்கு சுட சுட பாஸ்தா, அதுவும் அவ எப்படி கேட்கறாளோ அதை மாதிரி செஞ்சு கொடு, புரியுதா? எப்ப பார்த்தாலும் இட்லி சட்னி சாம்பார்னு செஞ்சுக்கிட்டு, இனிமே எது செய்யறதா இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டுட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சு கொடு, புரியுதா? எப்ப பார்த்தாலும் உன் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சமைச்சு வச்சிட வேண்டியது. இவ சமைச்சு வைப்பாலாம், நாம அதை சாப்பிடணுமா? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா நீ சமைச்சு வைக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு? எங்களுக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சு கொடு, புரியுதா? போ, சீக்கிரமா போய் சம. அதை விட்டுட்டு மச நின்னுட்டே இருக்க, போய் வேலைய பாரானு. என்னத்த, என்ன வேலை பார்க்கணும் இப்போ உங்களுக்கு? இவன் என்ன வீட்டுக்குள்ள இருந்து வரான்? அப்ப இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போலையா? என்னத்த பதிலே காணோம்? உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்படி என்ன உங்களுக்கு வேலை செய்யணும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன வேலைத்த? அட, என்னப்பா அர்ஜுன் சொல்ற? என்ன வேலை?
ம், அனு கிட்ட ஏதோ வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். சேச்சா, வேலைலாம் செஞ்சு டயர்டா இருப்பமா, ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. அது உன் காதுல தப்பா விழுந்திருக்கும். போதும் அத்தை, நடிக்காதீங்க. இவ்ளோ நேரம் நீங்க அனு கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு மொத்தத்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்து நிக்கிறேன். உங்க இஷ்டத்துக்கு வேலை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னப்பா அர்ஜுன் இப்படிலாம் பேசுற? ஒரு காஃபி கேட்டது தப்பா? நீங்க காஃபி கேட்டது தப்புன்னு சொல்லல, ஆனா காஃபிய போட்டு கொடுன்னு ஆர்டர் பண்றீங்கல்ல, அதுதான் தப்பு. ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்றதுக்காக எல்லா வேலையும் அவங்க தலையிலே கட்டுறது ரொம்ப தப்பு அத்தை. என்ன கேட்டீங்க? உங்க பொண்ணுக்கு பாஸ்தா வேணுமா? பாஸ்தா ஏன் அவளுக்கு கை இல்லையா? போய் அவளுக்கு வேணும்னா அவளை செஞ்சு சாப்பிட சொல்லுங்க. என்ன அர்ஜுன் மாமா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கெல்லாம் பாஸ்தா செய்ய தெரியாது. செய்ய தெரியாதுன்னா செஞ்சு வைக்கிறத சாப்பிடணும், புரியுதா? அதை விட்டுட்டு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு ஆர்டர் பண்றதுக்கு இவ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. என் பொண்டாட்டி, இந்த வீட்டோட மூத்த மருமக. என்னப்பா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து எதேதோ பேசிட்டு இருக்க. நாங்க ஒண்ணு இவகிட்ட மிரட்டலாம் இல்ல, பணிவா தான் கேட்டுட்டு இருந்தோம். நீ வேணா அவகிட்ட கேட்டு பாரு. என்ன அனு இதெல்லாம்? அது எங்க அவங்க சாப்பிட வேணும்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். பாத்தியா உன் பொண்டாட்டியே அப்படிதான் சொல்றா, அப்புறம் என்ன? போதும் நிறுத்துங்க அத்தை. என் பொண்டாட்டி என்ன வேணாலும் சொல்லலாம், நீங்க பேசுறதுக்கு அர்த்தம் புரியாம வேணா அவ இருக்கலாம், எனக்கு புரியாம இல்ல, புரியுதா? அவகிட்ட நீங்க பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ஏய் யூ ஷாலினி, இங்க பாரு. இந்த வீட்ல நீ இருக்கிறதுக்கான காரணம் உன் அம்மா மட்டும்தான். அப்பப்ப வரியா பாக்குறியா போறியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு என்ன வீடே இல்லையா? நீ தானே சொல்லிட்டே இருப்ப, எப்ப பார்த்தாலும் சொல்லுவல எனக்கு கை தட்டினா வேலை செய்ய ஆளுங்க இருக்காங்கன்னு. அந்த வீட்டை விட்டுட்டு இங்க எதுக்குடி வந்திருக்க? இங்க பாரு, இங்க வந்து இருக்கியா இரு, உன்னை வேண்டான்லாம் சொல்லல, ஆனா உனக்கு வேண்டிய வேலையை நீயே பாத்துக்கணும். அதை விட்டுட்டு ஏன் பொண்டாட்டி கிட்ட அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு உன்னோட அதிகாரத்தெல்லாம் காட்டணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாரு, இப்ப கூட ஒரு செகண்ட் ஆகாது இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. ஆனா என் தாத்தா பாட்டி என் அம்மா அப்பாக்காக தான் பாக்குறேன், புரியுதா? என்ன அர்ஜுன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் அவ என்னோட பொண்ணுப்பா, அதனால அவளை கொஞ்சம் மரியாதையா பேசு. அத்தை, உங்க பொண்ணுங்கிறதுக்காக நாங்க எதுக்காக மரியாதை கொடுக்கணும்? அவ இந்த குடும்பத்துக்கு பண்ணிட்டு போனது எவ்வளவு பெரிய துரோகம்னு தெரியுமா? இருந்தாலும் இவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா நீங்க உங்க பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு ஏன் பொண்டாட்டிய வேலை வாங்குவீங்களா? இங்க பாருங்க அத்தை, இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கிட்ட வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணி ஏதாச்சும் வேலை வாங்குறதா எனக்கு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷம் நீங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க. என்னப்பா அர்ஜுன், நான் உன்னோட அத்தைப்பா, என்கிட்ட இப்படிலாம் பேசுற? அத்தைங்கிற மரியாதைக்காக தான் இவ்ளோ நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதுவே உங்க இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. அனு, ரூம்க்கு வா. எங்க? உன்னை ரூம்க்கு வான்னு சொன்னேன். ஆ. என்னம்மா இவர் இப்படி கத்திட்டு போறாரு? அவனை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. ச்சே, அவன் இந்த வீட்ல இருக்கானே எனக்கு தெரியாது. எப்பவும் 7:30 மணி ஆனா கிளம்பிடுவான். இன்னைக்கு என்ன இன்னும் இங்கே இருக்கான்? இவங்க கிட்டலாம் அவமானம் பண்ணணும்னு எனக்கு என்னமா இருக்கு? நீ கிளம்பி என் கூட வானா வரவும் மாட்டேன்ற. ஏய், நாம பிளான் போட்டதெல்லாம் நடத்தி காட்டணும்லடி, அதுக்கு நீயும் என் கூட இங்க இருந்து தான் ஆகணும். கோமதி, அப்புறமா ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அத்தை இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க, சரியா? ஆமாக்கா, போயிட்டு வந்து தான் ஆகணும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனதே இன்னும் ஊரில் யாருக்கும் தெரியாதுல்லக்கா, அதனால ரிசப்ஷன் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். ஜோசியர் எந்த நாள் குறித்து கொடுக்குறாரோ அந்த நாள் ரிசப்ஷன் வச்சிடலாங்க்கா, ஊருக்கு தெரியப்படுத்தணும்ல. நாம அப்படி சொல்லிட்டு இருக்கோம், அவனை பற்றியா பொண்டாட்டியே ஸ்கூலில் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போயிருக்கான். அவனுக்கும் ஆசை இருக்காதாக்கா, விடுங்க. அதான் கல்யாணம் ஆகி 2 பேரும் தனியாக எங்கேயுமே போகலல்ல, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அங்கேயும் வேற கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சா. நேற்று ஃபுல்லாக நித்தியா அழுதுகிட்டே இருந்தாக்கா, பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அதனால தான் அவன் கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டோம். கோவிலுக்கு போகிறேன்னு தானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, கோவிலுக்கு போயிட்டு அப்படியே தானே ஸ்கூலுக்கு போகிறாங்க. சரிக்கா, போயிட்டு வரட்டும், என்ன இதில் இருக்குது? ஆமாம் கோமதி, இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா தான் 2 பேரும் பேசி பழகுவாங்க. 2 பேரும் பேசிக்கிற மாதிரியே எனக்கு தெரியலை. ஆமாக்கா, போயிட்டு வரட்டும். ஆனால் இந்த கார்த்திக்கும் அனிதாவும் அதை தான்க்கா பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் வேற அவள் கிளம்பிக்க போயிட்டான். இவன் இன்னும் ரூம்லேருந்தே வெளியே வரல, எந்திரிச்சானா இல்லையான்னு கூட தெரியல. அம்மா, அம்மா. சொல்லி வாயை மூடல, புள்ள வந்துட்டான்.
பாப்பா தம்பி இப்பதான் எந்திரிச்சியா? சரிப்பா வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவ. இல்லம்மா எனக்கு எதுவும் வேண்டாம். இப்பவே 9:30 ஆயிடுச்சு. 10 o'clock ஒரு மீட்டிங் இருக்குமா, நான் போய் கண்டிப்பா அட்டன் பண்ணியே ஆகணும். அதனால தான் சொல்றேன். நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா வீட்ல டிஃபன் ரெடியா இருக்கு, வெளியில போய் சாப்பிட மாட்ட கார்த்தி, சொன்னா கேளு, சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா எனக்கு பசிக்கல. என்னப்பா சொல்ற? பசிக்கலையா? காலையில எந்திரிச்சு இன்னும் டீ காஃபி கூட குடிக்கல, அது எப்படி பசி இல்லாம இருக்கும்? ஆம், அம்மா அனிதா எத்தனை மணிக்கு கிளம்புனா? அவ ஒரு 7:30 மணிக்கு கிளம்பிருப்பாப்பா. அஸ்வின் வீட்டுக்கு வந்தான், அது நித்யாவை பார்க்க வந்தான் போல, அதனால அவன் கூட அப்படியே கிளம்பிட்டான். சாப்பிட்டாளா? இல்ல கார்த்தி, அத காஃபி மட்டும் குடிச்சான், அப்ப பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாப்பா. அனிதா கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டா. நேத்து நைட் இருந்து ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றல்ல. நீ மட்டும் சாப்பிடாம இரு, அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. கார்த்தி, இல்லம்மா எனக்கு பசிக்கல. எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல. நான் மீட்டிங் முடிச்சிட்டு அப்புறமா கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேம்மா. சரியா? டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். பாத்தீங்களாக்கா, இவனை சாப்பிட கூப்பிட்டான், பொண்டாட்டி சாப்பிட்டாலா இல்லையான்னு கேக்குறான்ல. நம்ம கார்த்தியாக்கா இது இவ்ளோ மாறி இருக்கான். மாற்றம் நல்லா தான் இருக்கு, ஆனா இன்னைக்கு கோவத்தோடல போறான். அங்க ஆபீஸ்ல எதுவும் திட்டாம இருந்தானா சரி. சோ போச்சு, நல்லா திட்டு வாங்க போறேன். இவர் வேற ரொம்ப கோவமா இருக்காரு, இப்ப என்ன பண்றது? எங்க எங்க போச்சு போச்சு, கோவமா தான் இருக்காரு. இப்ப நான் எப்படி இவரை சமாளிக்கிறது? என்ன நடக்குதுங்க? எதை பத்தி கேக்குறீங்க? அடிக்காதானு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அமைதியா பொறுமையா கேக்குறப்பே பதில் சொல்லிடு. என்ன நடக்குதுங்கன்னு கேட்டேன். ஏங்க அது அவளுக்கு தான் பாஸ்தாலாம் செய்ய தெரியாது இல்லைங்க, அதனால என்கிட்ட கேட்டுட்டு தாங்க இருந்தா. அனு, ஏய் நான் தான் சொன்னல, அவங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்து பேசினேன். அப்படி இருக்கப்ப என்கிட்ட எவ்வளவு தைரியமா நீ போய் சொல்லிட்டு இருக்க? அப்போ இவ்ளோ நாளா இது நடந்துட்டு தான் இருக்கு, கரெக்டா? நான் கேக்குறது உனக்கு புரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட நடிக்காத, உண்மையை சொல்லு. அவங்க அப்போ டெய்லி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிதானே? ஐயோ, நான் சொன்னா பிரச்சனை ஆயிடுமே, வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளாக இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன அடுத்து என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியோ? இங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, அவங்க கேட்டாங்க, அதான் நான் செஞ்சு கொடுக்கலல்ல, அப்புறம் என்ன? அனு, சத்தியமா எனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியுமா? அவங்க மேல இருக்க கோவத்தை விட எனக்கு உன் மேலதான் அதிகமான கோவம் இருக்கு. இங்க பாரு, அவங்க என்ன சொன்னாலும் செய்வியா? நீ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல அனு. ஆனா நான் இந்த வீட்டு மருமகங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்கணும் தானே. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நீ பாட்டி தாத்தாக்கு அப்பா அம்மாக்கு எங்க யாருக்காச்சும் செஞ்சு கொடுக்கறத என்னைக்காச்சும் நான் தப்பு சொல்லியிருக்கேனா? எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நீ அதை விருப்பப்பட்டு செய்யற. அதனால நான் இது வரையும் உன்னோட விஷயத்துல தலையிட்டது கிடையாது. ஆனா இது அப்படி இல்ல அனு. அவங்க பேசுற தோரணை உன்னை மருமகளா ட்ரீட் பண்ணல, வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அது கூட உனக்கு புரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு தெரியும், உனக்கு நல்லாவே புரியும். ஆனா என்கிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிடுமோன்னு பயப்படுற, கரெக்டா? உன்கிட்ட தான் அனு பேசிட்டு இருக்கேன். நானும் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட பதில் சொல்லிடு. நீ அமைதியா இருக்க இருக்க எனக்கு கோவம் அதிகமாயிட்டே இருக்கானு. இது வரையும் உன்னை நான் கை நீட்டி அடிச்சது கிடையாது. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இப்ப எதுக்கு அழுற? வாயை திறக்க மாட்டல? இவ்வளோ தூரம் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வரையும் என்கிட்ட வாயை திறந்து பேசணும்னு உனக்கு தோண மாட்டேங்குது, அப்படிதானே? கொட்டை கொட்டை குனிஞ்சிட்டே இருந்தா தலையில ஏறி மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அது உனக்கு இப்ப புரியலல்ல? அவங்க என்ன சொன்னாலும் அத்தனையும் செஞ்சிட்டு இருக்க, அப்படிதானே? கண்டுபிடிச்சிட்டேன்டி. அப்போ உன்ன அவங்க இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து கிளாஸ் உடைச்சு கையில கட்டு போட்டிருந்தல்ல, அதுக்கும் இவங்க தானே காரணம். ஓ, அப்போ நான் சொன்னதுதான் கரெக்ட். அதனால தானே வாயை திறந்து எந்த பதிலும் சொல்லாம இப்படி அமைதியா இருக்க. வாயை திறக்கவே மாட்டல. என்கிட்ட பேசுறதுக்கு கூட உனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படியே இரு. நடந்தது என்கிட்ட சொல்ற வரையும் இனிமே நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். அனு, தள்ளி போ முதல்ல. முதல்ல இந்த அழுகையை நிறுத்துறியா?
இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும்தான் எனக்கு தேவை. ஆனா பதில் சொல்லாம இப்படி அழுதா நான் என்னன்னு எடுத்துக்கணும்? எனக்கு சொல்ல பயமா இருக்கு. இல்ல, எனக்கு புரியல. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன பயம்? அது ஏய், நான் உன் புருஷன்டி. இத்தனை வருஷமா இல்லாத பயம் இப்ப என்ன புதுசா? உன்கிட்ட தான் அனு கேக்குறேன், பதில் சொல்லு. நீ அழுக அழுக எனக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே போது அனு. நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஏங்க, அது அவங்கள பத்தி உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் நான். ஓ, நான் கோவப்படுவேன்னு என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. நீங்க பெரிய தியாகி, கரெக்டா? ஏங்க, இல்ல, அது சரி அனு, நீ சொல்றதுக்கு பயந்த, அதனால இவ்ளோ நாள் நடந்தது எதுவும் என்கிட்ட சொல்லல. சரி, அதெல்லாம் விடு. நேத்து நான் உன்கிட்ட கேட்டனா இல்லையா? கேட்டனா இல்லையா? சரி, கட்டு போட்டுட்டு வந்து கையில நின்றல்ல, அப்போ நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டனா இல்லையா? அப்போ நீ என்கிட்ட என்ன கதை சொன்ன? கிளாஸ் கீழே விழுந்துருச்சு, அது க்ளீன் பண்றப்ப கையில குத்திருச்சுன்னு சொன்னேன், கரெக்டா? அப்பவும் நான் உன்கிட்ட கேட்டேன், கிளாஸ் எப்படி கீழே விழுந்து உடஞ்சிச்சு, நீ அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன்னு நான் கேட்டேன். கேட்டனா இல்லையா? யானு, அவங்க இவ்வளோ நாள் பேசினது கூட விடு, ஆனா உனக்கு ரத்தமே வந்திருக்குடி. அப்ப கூட உனக்கு என்கிட்ட அவங்கள பத்தி சொல்லணும்னு தோணலல? அது எங்க சொன்னா பிரச்சனை ஆயிடுந்தா. என் முட்டாள், இங்க சொல்லாம மறைக்க மறைக்க தாண்டி அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் தெரியாதா, இல்ல இந்த வீட்லயும் யாருக்கும் தெரியாதா? யாருக்குமே தெரியாது. ஏண்டி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நானும் கொஞ்ச நாளாவே உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கானு. ரொம்ப நாளாவே இப்படிதான் இருக்க நீ. எப்ப பார்த்தாலும் டிப்ரெஷன்ல இருக்க, தனியா தனியா உட்காந்துருக்க. என்கிட்ட வந்து ஏதாச்சும் இப்படி சாஞ்சு உட்காருவ. என்னன்னு கேட்டா ரிட்டன் என்கிட்டே கோவப்படுவ. அப்பெல்லாம் எனக்கு புரியாதுடி, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி டிப்ரெஷனா இருக்கா. நானும் உன்னோட கிட்ட கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டேன். ஆனா இத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு, என்கிட்ட இதை சொல்லணும்னு கூட உனக்கு தெரியலல்ல? கேட்டா என்ன பார்த்து பயமா இருக்கு. என்னானு புதுசா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? என்ன பார்த்து பயப்படுற அளவுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இப்ப கொஞ்ச நாளாவே நீ இப்படிதான் நடந்துட்டு இருக்க. உனக்கு தெரியுதா எத்தனை நாள் நான் ஃபீல் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஆனா என்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லாம மறைச்சிட்ட. கேட்டா பயமா இருக்குன்னு சொல்ற. என்கிட்ட உனக்கு என்ன அனுபயம்? இந்த குடும்பத்து மேல உனக்கு பாசம் இருக்கு, எல்லாரையும் உனக்கு பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு புரியுது. இங்க செய்யற வேலை எல்லாமே நீ ஆசைப்பட்டு செய்யற, அதுவும் எனக்கு புரியுது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை இதுவரை எந்த டிஸ்டர்பும் பண்ணதில்ல. ஆனா அவங்க இந்த அளவு ட்ரீட் பண்றாங்க, அப்பயும் உனக்கு இதை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு தோணலல்ல? சரி, என்கிட்ட தான் சொல்ல தோணல. அம்மா எப்பவும் உனக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருப்பல, அவங்க கிட்ட கூட சொல்லணும்னு உனக்கு தோணலல்ல? இப்பவும் என்கிட்ட நீ வாய் திறந்து பேச மாட்ட. ஏதாச்சும் நான் கேட்டா என்னை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்ற, அவ்வளவுதானே? சரி, பயந்துகிட்டே இரு. இதுக்கப்புறம் அவங்க எப்படி உன் விஷயத்துல தலையிடுறாங்கன்னு நான் பாக்குறேன். இதுக்கப்புறம் நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். நானும் உன்கிட்ட பேச விரும்பலானோ. என்ன சொல்றீங்க? என்கிட்ட பேச மாட்டீங்கன்னா எனக்கு புரியல. நான் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன், புரியாத பாஷையில ஒன்றும் சொல்லலையே. முதல்ல அவங்க இப்படி பண்றாங்கன்னு எனக்கு அவங்க மேலதான் கோபம் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவங்க பண்றதுக்கான முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் அனு. நீ இடம் கொடுக்காம அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? ஆனா அவங்க சொல்றது எல்லாத்தையும் செஞ்சிருக்க. உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா என்ன பார்த்து பயமா இருக்குன்னு சொல்றல? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் 5 வருஷமா நடந்துட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? உன்னை ஒரு வருஷம் துரத்தி லவ் பண்ணிருக்கேன்டி. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஆனாலும் என்ன பார்த்து பயப்படுறவங்க யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல, புரியுதா? எனக்கும் உன்கிட்ட பேச சுத்தமா விருப்பம் இல்ல. உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. ஆனா அவங்க இனிமே உன்கிட்ட வேலை வாங்கினா நீ கண்டுக்காம எல்லா வேலையும் செய்வியோ என்னமோ. ஏன் பொண்டாட்டி கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இதுக்கப்புறம் அவங்க எப்படி உன்கிட்ட வேலை வாங்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏங்க, என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் பயமா இருக்குன்னு சொன்னது நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. அந்த மாதிரி சொன்னா வீட்டுல பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் பயமா இருந்துச்சு. நீங்க சொன்னா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். மத்தபடி உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் நான் எதுக்காகங்க பயப்படுவேன்? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்கிட்ட பேசுங்க. நீங்க பேசலனா என்னால தாங்கிக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது மாமா. ப்ளீஸ், என்கிட்ட பேசாம இருக்காதீங்க.
நீ என்ன சொன்னாலும் சரியானோ, என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. எப்ப என்ன பார்த்து பயமா இருக்குன்னு சொல்லிட்டியோ, இதுக்கப்புறம் எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. நகரு. முடியாது, நான் நகர்ந்து போக மாட்டேன். நீங்க என்கிட்ட பேசுங்க. இப்படி இருக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. நகருன்னு சொன்னானோ, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். நகரு. ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க மாமா. ஏய், சொல்லிட்டே இருக்கேன், நகருடி. ஓ, இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? அதான் அடுத்து வேலை வைக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்க குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இரு, சரியா? போ போ, உனக்கு வேலை ரெடியா இருக்கும், போய் வேலை செய் போ. நான்லாம் உனக்கு ஒரு மனுஷனாவே தெரிய மாட்டேன்ல. என்ன பார்த்தாதான் உங்களுக்கு பயமா இருக்கும், என்கிட்ட பேசுறதுனா தான் உங்களுக்கு பயமா இருக்கும். மத்தபடி வேலை செய்யறதெல்லாம் உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. கரெக்டா? போங்க போங்க, வேலை ரெடியா இருக்கும், போய் செய் போ. நான் போக மாட்டேன் மாமா. இனிமே அவங்க அப்படி சொன்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா. இதெல்லாம் என்கிட்ட பேசுறத நிறுத்துறியா? எனக்கு உன்கிட்ட பேச சுத்தமா விருப்பம் இல்லானோ. நீ சொன்ன வார்த்தையே எனக்கு போதும், புரியுதா? கிளம்பு. போக மாட்டேல்ல? சரி, நீ ரூம்லயே இரு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். எங்க மத்தியானம் ஏதோ சர்ஜரி இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க. அதான் ரெஸ்ட் எடுக்க தான் விட மாட்டேன்றீங்கல்ல. நகருடி. இல்ல, நீங்க இங்கே இருங்க, நான் போறேன். கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கடன்று விழுவது ஏன்? விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி அழுவது ஏன்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி அனு தெரியுது? என்ன பார்த்து பயமா இருக்குன்னு சொல்றல்ல? உனக்காக எப்பவும் எல்லா சுச்சுவேஷன்லயும் நான் இருக்கேன்னு சொல்லி தானடி உன் கையை பிடிச்சேன். ஆனா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கூட என்கிட்ட ஃப்ரீயா உன்னால பேச முடியலல்ல? என் குடும்பம் எப்பவும் உனக்கும் குடும்பமா இருக்கும்னு சொல்லி தான் நான் கூட்டிட்டு வந்தேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான்டி ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்றேன். என்னோட லவ் உனக்கு ஒன்றும் புரியவே இல்லைல்ல? எப்பவும் என்னை பார்த்து இந்த வார்த்தையை நீ சொன்னதில்லானோ. நீ எப்படி என்னை பார்த்து பயமா இருக்குன்னு சொன்ன? என்னால் அதை ஏத்துக்கவே முடியலானோ. உன்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருந்தும் என்னை பார்த்து பயமா இருக்குன்னு சொல்றதெல்லாம் என்னால சத்தியமா ஏத்துக்க முடியலானோ. என் மனசையே உடைச்சிட்டல்ல. நித்யா, உள்ள போலாமா? ஆனா நீங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் நான் எப்பவும் போற கோயிலுக்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இதுல என்ன இருக்கு? எனக்கு தெரியும் நீ டெய்லி இந்த கோவிலுக்கு வருவேன்னு. அதனாலதான் சரி இன்னைக்கு நான் கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் இந்த கோவிலுக்கு நீ வரலல்ல, கண்டிப்பா வரணும்னு யோசிப்பேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் உன்னை இங்க கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு, கூட்டிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நித்யா, பாத்துட்டே இருந்தா இப்படி வா, உள்ள போலாம். ம். அம்மாடி நித்யா, மாமா. வர சாமி, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னடாமா, நான் நல்லா இருக்கேன். நித்யா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா சாமி, இவர்தான் என்னோட வீட்டுக்காரரு. வணக்கம் சாமி. வணக்கம்ப்பா தம்பி. உன்னை எனக்கு தெரியாம இருக்குமா? எனக்கு உன்னை நல்லாவே தெரியுமே. நீ நானே தான் சாமி. சரிப்பா, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? எங்க நித்யாவை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. உங்களை தான் இந்த பாப்பா கல்யாணம் பண்ணிருக்கா. ரொம்ப நல்ல பிள்ளைப்பா. ஆமா சாமி, தெரியும். வீட்லயே எல்லாரும் நல்லா இருக்காங்க சாமி. சரிப்பா. அம்மாடி, அர்ச்சனையா யார் பேருக்கு? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. என்னம்மா, கல்யாணம் ஆகி முதல்ல தம்பதிகளா நம்ம கோவிலுக்கு வந்திருக்கீங்க. உங்க 2 பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க, நான் அர்ச்சனை பண்ணிடுறேன். எனக்கு நித்யாவது தெரியும். தம்பி, உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அது ஆதித்யா, சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம். சரிம்மா, பேஷா பண்ணிடலாம். என்னங்க? ஆமா, உனக்கு எப்படி என்னோட ராசி நட்சத்திரம்லாம் தெரியும்? எனக்கே எனது ராசி மட்டும்தான் தெரியும், நட்சத்திரம் தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? அது அத்தை சொன்னாங்க. என்ன? ஆமாங்க, இன்னைக்கு கோவிலுக்கு போறோம்னு சொன்னீங்கல்ல, அதனால அத்தை என்கிட்ட உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லி தான் அனுப்புனாங்க. ஓ, ஓகே ஓகே. சரி, சாமி கும்பிடுங்க, அங்க பாருங்க. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே. உன்னை பார்க்க தினமும் நான் கோவிலுக்கு வந்திருக்கேன். என்னோட கஷ்டம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் உன்கிட்ட தான் சொல்லி அழுதுருக்கேன். சந்தோஷப்படுறதா இருந்தாலும் உன்கிட்ட தான் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கேன். இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு உன்கிட்ட தான் வந்து அழுதுருக்கேன். நீ எனக்கா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க, அதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இப்போவும் நான் எனக்காக வேண்டிக்கிறதுக்காக இங்கே வரல,
என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறவர் அவரோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொன்னாங்கன்றதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பிடிச்சி பண்ணாரா பிடிக்காம பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட என்னை கஷ்டப்படுத்தலை. எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறாரு. எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்கறதில்ல. அப்பா கிட்ட எந்த பாசம் வேணும்னு எதிர்பார்த்தனோ அது மொத்தமும் எனக்கு இவர்கிட்ட கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இவர் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். எந்த கஷ்டமும் அவருக்கு வரக்கூடாது. அவர் ஆசைப்படுறது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுங்க. என் குடும்பம் என்றைக்கும் நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. அந்த குடும்பத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். என்றைக்கும் அவங்க யாரும் பிரிஞ்சிடக்கூடாது. எந்த நோய் நொடியும் வராமல் எல்லாரையும் ஆரோக்கியமாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். மரி, சரிங்க சாமி, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்பவும் அந்த ஆத்தா உனக்கு துணையா இருப்பான்னு நான் சொன்னேன்ல, எப்பவும் உன் கூட தான் இருப்பா. ம். சரி நித்யா, கிளம்பலாமா? டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும்ல. போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு? இருங்க. கூவாத குயிலாடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே. முடிஞ்சா இப்போ போலாமா? கோவிலை மட்டும் ஒரு சுத்திட்டு சரி, ஓகே, வா. ஆதாரம் வந்த தேவன் நாணை சேர்ந்தாய், இந்த மானை நாவார. ஏங்க, எனக்கு இப்போவும் ஒரு மாதிரியா இருக்கு ஸ்கூலுக்கு வரத்துக்கு. எல்லார்கிட்டயும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதுல்ல. இதுவரையும் நான் அந்த மாதிரிலாம் எங்கேயும் போனதில்ல. அதான் நான் கண்டிப்பாக வரணுமா என்ன? என்னை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க. இன்னொரு நாள் போகலாமே. என்ன நித்யா இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் நைட்டே சொன்னேன்ல, கண்டிப்பா நம்ம ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருப்பான். அதனால நம்ம போலனா நல்லா இருக்காது நித்யா. எல்லாருமே நீ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பன்னா நம்ம ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறா. ஆனா அவ என்னோட ஓன் சிஸ்டர்னு யாருக்குமே ஸ்கூல்ல தெரியாது. சரியா? ரிலேஷன்னு தெரியும். ஆனால் அப்பன்னா என் கூட பிறந்த தங்கச்சின்னு யாருக்குமே தெரியாது. அதனால அவள் வந்து உன்கிட்ட ஸ்கூலில் அந்தளவு க்ளோஸாக பழக மாட்டா. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அதே மாதிரி அவகிட்ட இதை பற்றிலாம் எதுவும் பேச வேண்டாம். ம். ஏன்? அவங்க நம்ம ஸ்கூல்ல தானே வேலை பார்க்குறாங்க. ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன தப்பு? அது அப்பன்னாக்கு விருப்பம் இல்லை, அதனால தாம்மா நான் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக அவளை எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அப்பன்னா என் தங்கச்சின்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ம். சரி நித்யா, டைம் ஆச்சுமா, கிளம்பலாமா? கிளம்பலாங்க.